அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 3. தங்கப்பல் கட்டிய மனிதன். ஓரிரு நாட்கள் கழித்து காலை சிற்றுண்டிக்காக நான் அமர்ந்திருந்த ஒரு காலை பொழுதிலே திறந்திருந்த ஒரு தபால் உறையினை எடுத்துக்கொண்டு காட்டாராய் என்னிடம் ஓடிவந்தான் பாய்ரோ. "இதை பார்" என்றான். பார்த்துட்டு, "நீ இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லு." அக்கடுதாசியிலிருந்து குறிப்பு பிரபு எட்ஜ்வேரிடமிருந்து வந்திருந்தது. உயர்வான மற்றும் இறுக்கமான ராஜ்யஸ்தானத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த அக்கடித வார்த்தைகளில், நாளை முற்பகல் 11 மணிக்கு பிரபு எட்ஜ்வேரோடு சந்தித்து பேச பாய்ரோவுக்கு நேரம் அளிக்கப்பட்டிருந்தது. நான் ஆச்சரியத்தின் உச்சத்தில் எரியப்பட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். பாய்ரோ ஏதோ பிரெஞ்சு மது அருந்திய களிப்பில்தான் நம்பிக்கை வார்த்தைகளை உதிர்த்திருந்தான் என்று நினைத்திருந்தேன். கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற இந்த அளவுக்கு துரிதமாய் ஆயத்தங்கள் செய்வான் என நான் சிறிதும் நினைத்திருக்கவில்லை. காண்போரின் முகபாவத்திலிருந்து சட்டென மனநிலையினை படித்தறியும் திறன் மிகுந்த பாய்ரோ என் மன ஓட்டங்களையும் படித்து அறிந்திருக்க வேண்டும். கிண்டலாய் கண்ணடித்து கேட்டான். "நண்பா, வில்கின்சனிடம் சொன்னவை சத்தியமாய் மது தந்த போதையினால் அல்ல." நான் "அப்படி சொல்லல." சொன்னாய். விருந்து உபச்சார சம்பிரதாயப்படி நான் பேசுவதாய் அப்போ நீ உனக்குள்ளே எண்ணிக்கிட்டே உண்டா இல்லையா? சும்மா ஒரு பேச்சுக்கு வாக்கு கொடுப்பதாய் நான் நிச்சயம் நிறைவேற்றாமல் கைவிட்டுவிடப் போகிற ஒரு விஷயத்துக்கு நம்பிக்கை தந்து குடிபோதையில் பேசுவதாய் நீ நினைச்சே. நான் பிரபு எட்ஜ்வேரையெல்லாம் சர்வ நிச்சயமாய் தொடர்பு கொள்ளப் போவதில்லை என்றும் நீயே முடிவு கட்டிக்கிட்ட. ஆனால் நண்பா, பாய்ரோவின் சத்தியங்கள் போதை கலப்பெல்லாம் அற்ற புனித வார்த்தைகள். தன்னைத்தானே ஓர் உயர் ஸ்தானத்தில் பொருத்தி காட்டிக் கொண்டான். கடைசி வார்த்தைகளை சொன்னபோது, எனக்கும் அது தெரியும் பாய்ரோ" என்றேன் நான் சற்று அவசரத்தோடு. ஆனால் அது ஒட்டியும் ஒட்டாமல் தனித்து நின்றது. நான் அப்போ என்ன நினைச்சேன்னா, உன்னோட சம்மதம் சற்றே எப்படி சொல்வது, சற்றே ஆதிக்கம் செலுத்தப்பட்டதால், வில்கின்சனின் வசீகரம் ஆதிக்கம் செலுத்தியதால் விளைந்ததோன்னு நினைச்சேன். நீ வர்ணிப்பதைப் போல என் முடிவுகள் எவராலும் ஆதிக்கம் செலுத்தப்படுவதை நான் அனுமதிப்பதே இல்லை ஏஸ்டிங்ஸ். சாரெடுத்து அளிக்கப்படும் பிரெஞ்சு மது, பாகங்கள் பிதுங்கி தெரிய உடை உடுத்தியுள்ள மாது, பெட்டி பெட்டியாய் விரித்து போடப்படும் தங்க கட்டிகள், இவற்றில் எதுவுமே பாய்ரோ எடுக்கும் தராசுத்தனமான முடிவுகளை ஆக்கிரமிக்க இயலாது என கவனமும் ஈர்ப்பும் இவை எதிலும் இருக்காது. பின் ஜானே வில்கின்சனின் காதல் விவகாரத்தினால் ஈர்க்கப்பட்டாயா? அப்படியும் சொல்லிவிட முடியாது. ஜானேயின் காதல் விவகாரம் ஒரு பொது பிரச்சனை, அவரவர்களே தீர்த்து கொள்ள வேண்டிய விவகாரம். மிக அழகான சினிமா நடிகைகளின் தவிர்க்க இயலா வாழ்க்கை நிகழ்வுகள். மெட்டன் மாகாணத்து இளைய பிரபுவுக்கு மட்டும் கொட்டி கிடக்கும் ஐஸ்வர்யமும் இளைய பிரபு என்னும் பட்டமும் இல்லாமல் போயிருந்தா இந்த சந்நியாச வாழ்க்கையை இந்த ஜானே விரும்பியாயிருப்பாள்? எல்லாம் பணம் படுத்தும் பாடு. எனவே என்னை தூண்டுவது இந்த விவகாரத்தில் பொதிந்துள்ள உளவியல் சமாச்சாரங்கள் தானே அன்றி வேறெதுவும் இல்லை. குணாதிசயங்களில் உள்குமரல்கள். ஷன சித்தம் ஷன பித்தன். உண்மையில் சீமான் எட்ஜ்வேர் இப்படிப்பட்டவர்தானா? அவரை மிக மிக அருகில் சென்று படிக்க வாய்த்துள்ள இந்த மனோதத்துவ வாய்ப்பினை நான் உளமாற ஏற்கிறேன். இந்த இலக்கில் வெற்றி கிடைக்கும்னு நீ நினைக்கிறியா? கற்றது கைமண் அளவு ஏஸ்டிங்ஸ்.
முழுக்கவும் மனோரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய வழக்கு இது. உனக்கு பரிச்சயமில்லாத இந்த அணுகுமுறையால் என்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த இலக்கிலிருந்து நான் வழுவி விடலாம் என நீ நினைக்கிறாய். ஆனால் நானோ என் திறமைக்கு கொடுக்கப்படும் சவால்களை என்றுமே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவன். திருப்தியானேன். ஆக நாம இருவரும் நாளை 11 மணிக்கு ரீஜெண்ட் அரண்மனைக்கு செல்கிறோம் இல்லையா என்று கேட்டேன் சிறு ஆர்வம் பொங்க. செல்கிறோம். தன் புருவங்களை அகலமாய் மேலே தூக்கி புதிராய் கேட்டான். பைரோ, கெஞ்சினேன். என்னை இங்கு விட்டுட்டு நீ மட்டும் போகக்கூடாது. நான் எப்போதும் உன் நிழல் போல உன்னுடனே தானே இருக்கேன். இது மட்டும் ஒரு கொலை வழக்காயிருந்தால், அதாவது மர்மமான முறையில் விஷம் வைத்து கொல்லப்பட்ட வழக்கு, ஆள் வைத்து செய்யப்பட்ட சதி கொலை, இது போன்ற களங்கள் தான் உன் தேடலுக்கு கிடைக்கும் அரிய விருந்து. ஆனால் புருஷன் பெண்டாட்டிக்குள் நடைபெறும் பூசல்கள் எல்லாம் நீ எப்படி? இனி ஒரு வார்த்தை கூட. திட்டவட்டமாக சொன்னேன். நானும் வருகிறேன். சரி என்ற சம்மதம் மிளற சிறு கோடாய் புன்னகைத்து கொண்டே பாய்ரோ சொன்னான் போலாம் என்று. அப்பொழுது எங்களை காண ஓர் ஆடவன் வந்திருப்பதாய் தகவல் வந்தது. வரச் சொன்னோம். எங்களது பேராச்சரியத்திற்கு காரணமாக உள்ளே நுழைந்தது பிரைன் மார்ட்டின். அரிதாரமில்லாத அவர் முகம் பகல் வெளிச்சத்தில் சற்று வயதாகி தெரிந்தது. எனினும் ஆணழகு தவழும் வசீகர முகமாய்தான் அது இருந்தது. ஒருவித மனக்லேசத்தையும் பிரதிபலிக்கும் ஏமாற்றப்பட்ட ஆணழகு முகம். இப்படி சூறையாடப்பட்டதாய் முகம் அதிர்ந்து தோன்ற தொடர்ச்சியாய் போதைப் பருந்துகள் உட்கொள்வதே காரணமாயிருக்கலாம் என்று மின்னலாய் ஓர் எண்ணம் எனக்குள்ளே வெட்டி உணர்த்தியது. அவரிடம் தென்பட்டு கொண்டிருந்த ஒருவித நரம்பதிர்வு, இருப்பு கொள்ளாத படபடப்பு இந்த சாத்திய கூறினை எனக்குள் தோற்றுவித்தன. வணக்கங்கள் திருமிகு பாய்ரோ என்றார் தனக்கே உரிய சினிமாத்தனமான புத்துணர்ச்சியோடு. நீங்க 2 பேரும் ஏதோ முக்கியமான விவகாரத்தை விவாதித்து கொண்டிருப்பதா தோணுது என்றார். இனிமையாய் சிரித்தான் பாய்ரோ. இல்லை என்றான். இந்த நொடியில் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த விவகாரமும் என்னிடம் இல்லை. நம்பவே முடியல. சிரிப்போடு பேசினார் மார்ட்டின். ஸ்காட்லாந்து போலீஸ் உங்களை எந்த வேலையும் இன்றி விட்டு வைத்திருப்பது மகா அதிசயம். உங்கள் திறமைக்கு சவால் விடும் விடையறிய முடியாத நுணுக்கமான ஒரு வழக்கு கூடவா இல்லை? மீண்டும் சொல்றேன், என்னால் நம்ப முடியல. ஒருவேளை உங்களை கண்டு பேச நான் புறப்பட்ட நேரம் மிக நல்ல நேரமாக இருந்திருக்க வேண்டும். திருமிகு பாய்ரோ, இப்பொழுது எனக்கு கொஞ்சம் செவிமடுக்க முடியுமா? சிறு சிந்தனையோடு இப்படிப்பட்ட கட்டழகு நாயகனை அங்கீகரித்தான் பாய்ரோ. உடனேயே கேட்டான். என்னிடம் ஆலோசிக்க ஏதாவது விவகாரம் கொண்டு வந்திருக்கீங்களா? எப்படி சொல்வது? 2ம் தான். விவகாரம் இருக்கிறது, விவகாரம் இல்லை. இப்படி பேசியபோது மார்ட்டின் உதித்த சிரிப்பில் நடுக்கம் இருந்தது. அவரை ஆழ கிரகித்து கொண்டே எதிரே இருந்த நாற்காலியை சுட்டிக்காட்டி அமரும்படி உணர்த்தினான் பாய்ரோ. துப்பறியும் நிபுணரின் அருகில் நான் அமர்ந்திருந்தபடியால் எங்கள் இருவரையும் பார்த்தபடி எதிரே அமர்ந்தார் மார்ட்டின். இப்பொழுது என்ற பாய்ரோ, நீங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் வழக்கை முழுவதுமாக கேட்கிறோம் என்றான். ஆயினும் பிரைன் மார்ட்டினுக்குள் உரையாடலை துவங்குவதற்கு சிறு தயக்கம் இருந்தது. இதை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் நான் எந்த அளவுக்கு உங்களிடம் சொல்ல வேண்டுமோ அந்த அளவுக்கு சொல்ல இயலாதவாறு சிறு சங்கடம் உள்ளது என்றார். வந்துவிட்டேனே ஒழிய வார்த்தைகளை கோர்க்க கஷ்டமாக உள்ளது என்று தயங்கினார். பிறகு முழு சமாச்சாரமும் அமெரிக்காவில் துவங்கியது என ஆரம்பித்தார். அமெரிக்காவில்? சரி, பிறகு? ஒரு சிறு நிகழ்வுதான் என்னை இந்த விவகாரத்துக்குள்
கவர்ந்திழுத்து போட்டுக்கொண்டது. எப்படி ஆரம்பிப்பது? அன்னைக்கு நான் ரயிலில் போய்கிட்டு இருந்தேன். அப்பொழுது ஒரு பயணியை கவனித்தேன். அழுக்கானவன், சற்று குள்ளன், மழுமழுவென்று முகச்சாவரம் செய்திருந்தான். மூக்கு கண்ணாடி போட்டிருந்தான். அவனுக்கு ஒரு தங்கப்பல் இருந்தது. பிரத்யேகமாய் தெரியவல்ல அடையாளம் தங்கப்பல். மிகச் சரியான குறிப்பினை புள்ளியிட்டு பிடிச்சிட்டீங்க. அதுதான் இந்த விவகாரத்தின் கரு. பாயிரோ நினைத்தேன் என்பது போல சில முறை ஆமோதித்து தலையை ஆட்டி காட்டினான். எனக்கு புரிகிறது என்றான். மேலே? நன்றி. எதேச்சியாய் அவனை பார்த்து கொண்டேன். அப்பொழுது நான் நியூயார்க் பகுதிக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது நடந்து முடிந்து 6 மாதம் கழித்து நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்தேன். அங்கு அதே குள்ளன் பயணியை கவனித்தேன். கவனித்த மாத்திரத்தில் இவனை தானே அன்று ரயிலில் பார்த்தோம் என்றும் என்னால் ஞாபகப்படுத்திக்க முடிஞ்சது. எதற்காக இப்படி ஞாபகம் வந்தது என விளங்கவில்லை. ஆனால் வந்தது. இப்போது கூட குறிப்பாய் சொல்ல இதில் ஒன்றுமில்லை. தொடருங்க. 1 மாதம் கழிந்து சியாட்டில் மாகாணம் வரை போக வேண்டிய வேலை வந்தது. அங்கு சென்று கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே நான் மறுபடியும் கவனித்தது வேறு யாரையும் இல்லை, என் அதே நண்பனை, அழுக்கு குள்ளனை. இம்முறை சற்றே வளர்க்கப்பட்டிருந்த தாடியுடன். முற்றிலும் தனித்துவம் மிகுந்தது. ஆர்வத்தை தூண்டும் விவகாரம் இல்லையா? எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் இதில் எனக்கு ஏதேனும் தொடர்பு இருப்பதாய் நான் கற்பனை கூட செய்யலை. ஆனால் மறுபடியும் லாஸ் ஏஞ்சல்ஸில் அவனை தாடியின்றி பார்த்தபோது, சிக்காகோவில் தடிமனான மீசையோடு பார்த்தபோது, ஒரு மலைப்பிரதேச கிராமத்தில் படப்பிடிப்பில் இருந்த நான் வித்தியாசமான புருவ அமைப்போடு வந்திருந்த அவனை பார்த்தபோது மெல்ல மெல்ல ஆச்சரியமும் சிறு அதிர்ச்சியும் அடைய ஆரம்பித்தேன். இயற்கையாக இது தொடர்ந்தது. கடைசியில் ஒரு நாள் வழக்கமில்லாத விசித்திரமாய் தொடர்ந்த இச்சம்பவங்கள் என்னை என்ன என்பது போல சந்தேகத்துக்கிடமின்றி விளங்கின. ஆமாம், நான் நிழல் போல் தொடரப்பட்டிருக்கிறேன். குறிப்பிடத்தக்க விளக்கம். சரியான கணிப்பு. சபாஷ். பிறகு? என் கணிப்பு சரிதானே? மிக சரி. எங்கெல்லாம் நான் செல்கிறேனோ அங்கெல்லாம் கை கெட்டும் தூரத்தில் என் நிழல் வேறு வேறு இடங்களில் தொடர்வதை கண்டதும் என் சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாயிற்று. அதிர்ஷ்டவசமா அவனுக்கு அமைந்திருந்த தங்கப்பல்லின் காரணமாக அவனை கண்டறிவது மிக சுலபமாயிற்று. ஓ, தங்கப்பல், அதுதான் அமைந்த அனுகூலம். ஆமாம். இடைமறிப்பதற்கு மன்னிக்க திரு மார்ட்டின், நீங்க அவனோடு பேசவே இல்லையா? ஏன்? என் நிரந்தர நிழலாய் பின்னாலேயே தொடர்ந்துகிட்டு இருக்கே என்ற ரீதியில் எதுவும் கேட்கவே இல்லையா? இல்லை, நான் பேசவே இல்லை. இப்படி சொன்ன நடிகனிடம் சிறு தயக்கம் நிறைந்திருந்தது. எனினும் தொடர்ந்தார். ஓரிரு முறை அவனை கூப்பிட்டு கராராக கேட்கலாம்னு கூட தோன்றியதுண்டது. ஆனால் ஒவ்வொரு முறையும் கூடாது என வலுவாய் முடிவெடுத்து கொள்வேன். என்னை அவன் பாதுகாவலன் போல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் என்னை பற்றி ஒன்றும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்னும் நிலையில் அவனை வைப்பதுதான் நல்லதுன்னு எனக்கு பட்டது. ஒருவேளை அவன் என்னை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நான் கவனிச்சேட்டேன்னு அவர்கள் உணர்ந்து விட்டாங்கன்னா அவ்வளவுதான். வேறு யாரையாவது, அதாவது என்னால் எந்த கும்பலில் பார்த்தாலும் சட்டென கண்டுபிடிக்கும்படியான குறிப்புகள் அற்ற யாரையாவது என்னை நிழல் போல தொடரும் காவல் பணியில் போட்டு விடுவார்கள். யாராவது நமக்கு உதவும் தங்கப்பல் போன்ற ஒன்று இல்லாத யாரையாவது இல்லையா? மிக மிக சரியாக. ஒருவேளை என் நினைப்பு தவறாக கூட இருக்கலாம். ஆனால் நான் இப்படியெல்லாம் தான் உணர்ந்தேன். திரு மார்ட்டின், உங்க உரையாடல்ல அவர்கள் என்று
சற்று முன் உபயோகப்படுத்தினீங்களே, யார் அந்த அவர்கள்? என் மனதில் இருந்த நிலைப்பாட்டை விளக்க அது வசதியாக நான் உபயோகித்த ஒரு வார்த்தை, அவ்வளவே என்றவர் தனக்குத்தானே ஏன் உரையாடலில் அவர்கள் என்ற அர்த்தமற்ற சூன்ய வார்த்தையை ஏன் நானாக அமைத்து கொண்டேன் தெரியவில்லையே என்று யோசித்து கொண்டார். இப்படி சொன்னதற்கு ஏதாவது காரணம் பளிச்சிடுதா? சிந்தித்து பாருங்க. எதுவுமே இல்லை. உங்களை பின்தொடர்ந்த நிழல் போல வர யார் ஆளை அனுப்பியிருப்பார்கள் என்றோ, எந்த காரணத்துக்காக என்றோ காரணமே புலப்படவில்லையா? துளி கூட இல்லை. மார்ட்டின் வறட்சியாக சொன்னார். நிழல் போல் அந்த ஆள் வந்ததை கூட என் யூகத்தின் அடிப்படையில் தான் விளக்கினேன். எனக்கு அவன் என்னை தொடர்ந்து கொண்டே இருப்பதாய் தோன்றிற்று. யூகங்கள் பிரம்மாண்டமாய் உதவும் திரு மார்ட்டின். லண்டனில் 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வினை மறுபடியும் நினைவு கூறும்படி இதுவரை நான் குறிப்பிட்டவை முடிச்சிட்டு நிற்கின்றன. அது ஒரு சிறு நிகழ்வுதான். காரணம் கூறி விளக்க முடியாத நிகழ்வு, மறக்க முடியாத சம்பவம் கூட. அது குறித்து பல முறை சிந்தித்து ஆச்சரியம் அடைந்துள்ளேன். புதிராய் யோசித்துள்ளேன். அச்சம்பவத்திற்கு விளக்கம் ஏதும் கிடைக்காதே. ஒரே காரணத்துக்காக தான் நிழல் போல் என்னை தொடரும் சமீபத்திய நிகழ்வுகள் ஏன் அதனோடு தொடர்புடையவையாக இருக்கக்கூடாது என எண்ணும்படி ஆயிற்று. என் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். 2 வருடங்களுக்கு முன் நிகழ்ந்த ஒரு சம்பவமும் தொடர்ச்சியாய் நிகழ்ந்து தள்ளும் தங்கப்பல் சமாச்சாரங்களும் எப்படி, எந்த வகையில் தொடர்பு கொண்டிருக்க முடியும்? என் தலையில் அடித்து சொல்கிறேன், எனக்கு விளங்கவே இல்லை. என்னால் விளக்க இயலும் என்ற பாயிரோ, நீங்கள் மீதியுள்ள தகவலும் தந்து உதவினாள் என்பதை சொல்லாமல் சொன்னான். ஆமாம், ஆனா மறுபடியும் அவரை ஆட்டி படைத்த தயக்கத்திற்குள் சஞ்சலமாய் போய் விழுந்தார் மார்ட்டின். அசௌகரியமான விஷயம் என்னவென்றால், என்னால் இப்பொழுது அதை உங்களிடம் சொல்ல முடியாது. அதாவது இப்பொழுது, ஓரிரு நாட்களுக்கு பிறகு என்னால் சொல்ல முடியும். கண்களாலேயே விசாரித்தும் கிடைக்கும் பதிலை அளந்தும் முன்னேறி கொண்டிருந்த பாய்ரோவின் திறமைக்கு முன் வேறு வழியின்றி தொடர்ந்தார் மார்ட்டின். ஒரு பெண் சம்பந்தப்பட்டது அது. ஒரு ஆங்கில பெண்? சட்டென கேட்டான் பாய்ரோ. ஆமாம், எப்படி தெரியும்? விக்கித்து போய் கேட்டார் மார்ட்டின். சுலபம். அந்த சம்பவத்தை இப்பொழுது உடனடியாக என் முன் வரித்து போட உங்களால் முடியல. ஆனால் ஓரிரு நாட்களுக்கு முடியும்னு நினைக்கிறீங்க. எனில் விஷயத்தை போட்டு உடைக்க அந்த இளம்பெண்ணின் அனுமதி உங்களுக்கு தேவைப்படுது. எனவே அவள் இங்கிலாந்தில் தான் இருக்கிறாள். மேலும் நீங்கள் அமெரிக்காவில் நிழலாய் தொடரப்பட்ட போதெல்லாம் கூட அவள் இங்குதான் இருந்திருக்கணும். அப்பொழுதும் அவள் அமெரிக்காவிலே இருந்திருந்தால் சந்தேகம் வந்த ஒவ்வொரு தடவையும் அவளை தேடி தேடி நீங்கள் போய் ஆலோசித்திருப்பீங்க. அப்போதே ஏதேனும் ஒரு வழி கிட்டிருக்கும். ஆக கடந்த 18 மாதங்களா அவ இங்கிலாந்திலேயே வசித்து வந்திருப்பதால் அவ இங்கிலாந்துக்காரியாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது வேறு நாட்டுக்காரி. நிச்சயம் அமெரிக்காக்காரி அல்ல. எப்படி என் உளவு? பிரமிக்கிறேன். நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இத்தனை விஷயங்கள உங்கள் மூளைக்குள் நடந்தேறி உள்ளனவா? இன்னும் நிறைய. சிறு பெருமை மிளற சிரித்து கொண்டான் பாய்ரோ. திருமிகு பாய்ரோ, சொல்லுங்க, அவ அனுமதி மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா நீங்க இந்த வழக்கை எடுத்துக்குவீங்க இல்லையா? ஒரு சிறு இடைவேளை விளைந்தது. முழு விவகாரத்தையும் பாய்ரோ தன் மூளைக்குள் போட்டு விவாதித்து கொண்டிருப்பதாய் தோன்றிற்று. இறுதியாய் கேட்டான், அவரிடம் போய் அனுமதி வாங்குவதற்கு முன்னால் இப்பொழுது ஏன் என்கிட்ட நேராக வந்திருக்கீங்க? அதி அற்புதமான சமயோஜித கேள்வி. தொழிலுக்குள் நுழைந்து விட்டால் பாய்ரோவை வெல்வோர் இல்லை என்பதை மறுபடியும் நான் பிரமித்து போய் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, தடுமாறினார் மார்ட்டின்.
அவள்கிட்டே போகணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போய் பேசி எப்படியாவது விவகாரங்களை முடித்து விடலான்னு விளங்க வைக்க, விசாரணைக்கு சம்மதிக்க வைக்கணும்னு தான் எண்ணிருந்தேன். ஆனால் அதற்கு முன் உங்களிடம் சம்மதம் பெற்றுக்கொள்வது சிறந்ததா இருக்குன்னு தோன்றவே இங்கே வந்துட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வழக்கினை கையால் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதும் காதும் வைத்தாற்போல் எதையும் விளம்பரப்படுத்தாமல் முடிச்சிடலாம் இல்லையா? அவகிட்ட சொல்ல வேண்டிய தேவைகளே அப்ப எழாதே. சொல்ல முடியாது. அமைதியாக ஆனால் ஸ்திரமாய் பேசினான் பாய்ரோ. அது வழக்கின் தன்மையை பொறுத்தது. என்ன சொல்றீங்க? மார்ட்டின் கேட்ட கேள்விக்கு இதோ இந்த கேள்விதான் பதில் என்பது போல கேட்டான். இந்த சமாச்சாரங்களில் சட்டவிரோதமான குற்றம் உள்ளதா? கொலை போல? ஓஹோ, நிச்சயமாக அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களை பொறுத்த மட்டில் இல்லை, ஆனால் இருக்கலாம். திருமுகு பாய்ரோ, உங்களால் இயன்ற மிகச்சிறந்த உதவியை நீங்க அவளுக்கு எங்களுக்கு செய்வீங்க இல்லையா? நிச்சயமா. சட்டமும் நீதியும் வழுவாது. ஒரு துப்பறியும் நிபுணராய் பாய்ரோவின் முகம் மிக நடுநிலைத்தன்மை வாய்ந்தது என்பதை இப்பொழுது மார்ட்டின் உணர்ந்திருக்க வேண்டும். சில நொடிகள் தலையை குனிந்து கொண்டு அமைதியாய் இருந்தார். பாய்ரோ கேட்டார், சொல்லுங்கள் திரு மார்ட்டின், உங்களை பின்தொடர்ந்தவன், உங்கள் நிழல், அவனுக்கு எத்தனை வயதிருக்கும்? இளையவன்தான், 30 சொல்லலாம். ஆஹா என்ற பாய்ரோ, இது மிக முக்கியமானது. இது முழு சங்கதியையும் மிக ருசிகரமாய் ஆக்குகின்றது என சற்றே சிலிர்த்து கொண்டான். நான் பாய்ரோவை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்தேன். மார்ட்டினும் அப்படியே. எனக்கும் மார்ட்டினுக்கும் சற்று விளங்காத கருத்தாய் அமைத்தது பாய்ரோவின் இக்கருத்து. இதில் என்ன பிரமிக்க இருக்கிறது என்று புருவத்தை உயர்த்தி என்னை கேட்டார். முன்னால் தெரியவில்லை என்று உணர்த்தும் வெறும் தோல் குழுக்களைத்தான் பதிலாக்க முடிந்தது. ஆமாம் என்று தனக்குத்தானே ரசித்து சொல்லிக் கொண்டான் பாய்ரோ. உங்களுடைய இந்த பதில் இவ்வழக்கினை ஈடுபாடு மிகுந்ததாய் காட்டுகின்றது. தன் பதிலை இத்தனை முக்கியமாய் பாய்ரோ எடுத்துக்கொண்டதை உணர்ந்த மார்ட்டின், அவன் இன்னும் கொஞ்சம் கூட வயசானவனாக இருக்கலாம் என்றார் சிறு சந்தேகம் தொனிக்க. ஆனால் அப்படியும் தோன்றவில்லை. இல்லை இல்லை, உங்கள் கிரகிப்பு ரொம்ப சரிதான் திரு மார்ட்டின், குழம்ப வேண்டாம். அதிசயம், மிக ருசிகரமாய் அமைந்துவிட்ட அதிசயம். 30 வயதிருக்கும் என்றதற்கு போய் இப்படி வழக்கே முடிந்துவிட்டதைப் போல பாய்ரோ புலங்காயுதம் அடைவதை பார்த்த மார்ட்டினுக்கு அடுத்து என்ன சொல்வது அல்லது என்ன செய்வது என்பது கூட தெரியாமல் போனது. தேவையற்ற வசனத்தை திக்கு தெரியாமல் விழித்தபடி உதிர்க்கலானார். அன்றிரவு நடந்தது ஒரு கிளர்ச்சி ஊட்டும் விருந்து இல்லையா என ஆரம்பித்தார் மார்ட்டின். தான் நினைத்ததை நடத்தியே காட்டுவேன் என்று தன் கரம் மட்டுமே ஓங்கி நிற்பதை விரும்பும் வகை ஜானே வில்கின்சன். அவருக்கு கண்கட்டிய குதிரை போல எப்பொழுதும் ஒரே பார்வைதான் என்று மார்ட்டினின் உரையாடலுக்கு உதவினார் பாய்ரோ. ஒரு செயல்தான், ஒரே நேரத்தில். அப்படி பிடிக்கும் பிடிவாதத்தில் வெற்றியும் பெற்றுவிடுகிறாளே என்றார் மார்ட்டின். அவளை எதிர்கொள்வதுதான் படும் கஷ்டம். அழகு பதுமையாய் ஜொலிக்கும் பெண்கள் எவ்வளவு செய்தாலும் மக்கள் தாங்கிக் கொண்டு விடுவார்கள் திரு மார்ட்டின் என்றான் பாய்ரோ கண்ணடித்தபடி. அவருக்கு மட்டும் குடைமிளகாய் மூக்கும் தடித்த உடலும் சிடுக்கு விழுந்த கூந்தலும் வாய்ந்திருந்தால் அப்பொழுது அவர் செய்யும் எதுவும் தவறாய் முடிந்து நீங்க குறிப்பிட்டது போல கரமெல்லாம் ஓங்கி இல்லாது ஒடுங்கியே போயிருப்பார். ஒப்புக்கொள்ள மாட்டேன் மறுத்தார் மார்ட்டின். மற்றவங்களை மயக்கி போடுவதெல்லாம் நடந்து கொள்ளும் விதத்தில் உள்ளது என்பது என் கணிப்பு என்றவர், இன்னொன்றையும் கவனித்திருக்கிறேன் என்று தொடர்ந்தார்.
24 மணி நேரமும் ஜானேவுக்கு நான் தாசானாகத்தான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் சில நேரங்களில் குறித்து கொள்ளுங்கள் திருமிகு பாய்ரோ, அவள் இருக்கும் இடத்தை விட்டு, பேசிக்கொண்டிருக்கும் சங்கதியை விட்டு அப்படியே நழுவி நழுவி வேறு சிந்தனைக்குள்ளும் நினைவுக்குள்ளும் விழுந்து விடுவதாய் நம்புகிறேன். தவறான கணிப்பு. அந்த சமயத்திலெல்லாம் கூட அவர் செயலிழக்காமல் ஜம்மென்று இருக்கும் இடத்தில்தான் நிற்கிறார், மனதாலும் உடலாலும். மார்ட்டின் பேசிக்கொண்டிருந்த விஷயத்துக்குள் மீண்டும் நுழைந்தார். அவளுக்கு ஒரு தொழிலதிபரின் சாதுர்த்தியும் திறனும் மிதம் மிஞ்சி இருக்கு. அவளுக்கு வேண்டியதை அவள் அடைந்துவிட்டு போகட்டும். ஆனால் நெறி தவறாது, அதனை நெறி தவறாது அன்றோ அடைய வேண்டும். நெறி தவறாது. விட்டத்தை பார்த்து கருத்து பொதிந்து சொன்னான் பாய்ரோ. அவளுக்கு சரிவும் கிடையாது, தவறும் கிடையாது. அப்படி ஒரு பிறப்பு. நினைத்தது நடந்துவிட வேண்டும். இதுதான் அவளை பொறுத்தவரை சரி. இப்படித்தான், அந்த அர்த்தத்தில்தான் அன்று மாலையும் நீங்கள் ஜானேயை விவரித்தீர்கள். திருமிகு பாய்ரோ, நாம் கொலை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் சற்று முன். எஸ், குட். ஜானே ஒரு கொலையை செய்து விட்டதாய் ஒருவேளை எனக்கு தெரிய வந்தால் அது என்னை நிச்சயமா ஆச்சரியத்தில் தள்ளாது. நீங்கள் ஜானேயை மிக நன்றாக அறிந்தவர் திரு மார்ட்டின் என்ற பாய்ரோ. நீங்களும் அவரும் அதிக படங்களில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்கீங்க என குறிப்பிட்டான். ஆமாம், என்னை பொறுத்தவரை உள்ளும் புறமும் மேலும் கீழும் ஜானேயையே நான் மிக நன்றாய் அறிந்திருக்கிறேன் என்பது உண்மை. ஆகவேதான் சொல்கிறேன், அவள் மிக சுலபமாய் செய்வாள் ஒரு கொலையை. அவ்வளவு கொடுமையானவரா? இல்லை இல்லை, கொடுமையானவள் அல்ல, வெள்ளரி போல குளுமையானவளே. இதில் சந்தேகமில்லை. அவ வழியில யாரேனும் குறுக்கிட்டு நிம்மதியை குலைத்தால் துளியும் சிந்திக்காது சீவி விடுவாள் என்ற அர்த்தத்தில் சொன்னேன். இதுதான் அவளை பொறுத்தவரை அறம், தர்மம். ஆகவே பிறகு அவளை ஒருவரும் குற்றம் சொல்ல முடியாமல் போய்விடும். அறநெறி ரீதியாக அவ வழியில குறுக்கிடும் யாராக இருந்தாலும் அவளை பொறுத்தவரை விலகி போயிடும் ஒரேடியாக. இதுவரை அவர் குரலில் இல்லாத கசப்பு அவர் கூறிய கடைசி வார்த்தைகளின் போது விளைந்திருந்தது. எந்த நிகழ்வினை ஞாபகப்படுத்தி கொள்வதால் இப்பொழுது அவர் வெறுத்து உணர்கிறார் என நான் வியந்து கொண்டேன். அவர் ஒரு கொலை செய்யக்கூடியவர்னா நினைக்கிறீங்க? வேண்டுமென்றே கேட்டுவிட்டு மார்ட்டின் முகத்தினை கூர்மையாக கவனிக்கலானான் பாய்ரோ. பிரைன் நீண்ட பெருமூச்சினை உள்ளுக்கிழுத்து கொண்டார். என் உயிர் மீது ஆணையிட்டு சொல்றேன், போதுமா? வெகு விரைவில் இப்படி எதையாவது செஞ்சு அவ தன் நிஜ அடையாளத்தை உங்களுக்கு நிரூபித்து காட்டத்தான் போறா. பார்த்துக்கிட்டே இருங்க. அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்னுடைய இவைதான் ஜானே. காலை எழுந்ததும் காஃபி குடித்து நாம இளைப்பாறுவது போல தேவைப்பட்டால் கொலை செய்துவிட்டு ஆறுவாள் அவ. இரண்டும் அவளுக்கு ஒன்றுதான். எனக்கு தெரிந்துதான் சொல்றேன் திருமிகு பாய்ரோ. எழுந்து கொண்டார் மார்ட்டின். ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பாய்ரோ மிருதுவாக. உங்களுக்குள் தெரிந்துள்ளதை இப்பொழுது என்னால் உணர முடிகின்றது. அவளை எனக்கு நல்லா தெரியும் என மீண்டும் சொன்ன மார்ட்டின் அடி முதல் நுனி வரை என்றார் ஆணித்தரமாய். அப்படியே ஓரிரு நிமிடங்கள் கரைய தன் குரலின் பாவத்தை மாற்றிக்கொண்டு, நாம் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை விட்டுவிட்டோமே என சிறு முன்னுரை தந்து, ஓரிரு நாட்களில் மீண்டும் உங்களை சந்திக்க வரேன். வழக்கை எடுத்துக்குவீங்க இல்லையா என்றார் மார்ட்டின். பதில் ஏதும் கூறாது அவரையே சில கணங்கள் பார்த்த வண்ணம் இருந்தார் பாய்ரோ. சரி என்றான் கடைசியாய். நான் ஏத்துக்கிறேன். இதில் ஏதோ ஈர்ப்பினையும் ஈடுபாட்டையும் நான் உணர்றேன்.
இப்படி சொன்ன பாய்ரோவின் குரலில் விந்தை மிகு சிறு சந்தேகம் தொனித்து நின்றதை நான் மட்டும் உணர்ந்தேன். பிரைன் மார்ட்டினுடன் வாசல் வரை வந்து வழி அனுப்பினேன். நான் நிலை அருகே வந்ததும் மார்ட்டின் கேட்டார், அந்த மனுஷனோட வயசுக்கு ஏன் அத்தனை முக்கியத்துவம் தந்து ஹெர்குல் பேசினார்னு உங்களுக்கு ஏதாவது பொறி கிடைச்சுதா? அதாவது 30 ஒட்டிதான் இருக்க வேண்டும் என்று ஸ்திரப்படுத்துவதில் அப்படி என்ன குதூகலம் அவருக்கு? எனக்கும் துளியும் புரியவில்லை. இங்கு அப்படியே என ஒப்புக்கொண்டேன். கொஞ்சம் கூட அர்த்தமாகவே இல்லை. ஒருவேளை நம்முடன் விளையாடி பார்ப்பாரோ? கிடையாது என்றேன் நான். பாயிரோ விளையாட்டு போக்கானவன் கிடையாது. அதிராமல் பந்தா காட்டாமல் விசாரணை நிகழ்த்துவதால் அவனை இப்படி எடை போட்டுடாதீங்க. அவன் வாயிலிருந்து ஸ்திரமாய் வந்துள்ளதால் அந்த குறிப்புக்கு ஏதாவது உங்களை நிழலாய் தொடர்ந்துள்ள தங்கப்பல் மனிதனின் வயது குறித்த குறிப்புக்கு நிச்சயம் முக்கியத்துவம் உள்ளது. அவரை அழியனுப்பிவிட்டு வந்து துப்பறியும் நண்பனோடு இணைந்து கொண்டேன். உடனே கேட்டேன், பாய்ரோ, தங்கப்பல் மனிதனின் வயது குறித்த தகவலில் உள்ள துப்புதான் என்ன? உனக்கு விளங்கவில்லையா? முட்டா பயலே! சிறிதாய் சிரித்து மறுத்து தலையசைத்து கொண்ட பாய்ரோ, இங்கு நடந்த இந்த உரையாடலின் சாராம்சமாய் நீ உணர்ந்தது என்ன என்றான். முக்கியமாய் ஏதுமில்லை. தங்கப்பல் மனிதன் தவிர வேறொன்றும் அகப்படாத இந்த உரையாடலை வைத்துக்கொண்டு சாராம்சம் சொல்வது கடினம். இன்னும் கொஞ்சம் உதவியாய் தகவல் கிடைத்தால். என்னை முன்னேற விடாமல் தடுத்தான் பாய்ரோவின் வார்த்தைகள். மேலும் எதுக்கு தகவல்கள்? இருக்கும் தகவல்களே முதன்மையாய் வந்து இருக்கின்றன. சில அதிமுக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றனவே, அவை உனக்கு புலப்படல? அப்படி ஒன்றும் எனக்கு புலப்படவே இல்லையே என்று நான் தலை குனிந்து ஒப்புக்கொள்ள தர்ம சங்கடமான நிலையிலிருந்து ஒலித்த தொலைபேசி ஒலி என்னை காப்பாற்றியது. நான் தான் செவிக்குழலை எடுத்தேன். இறுக்கமான நடுக்கமற்ற தெளிவான பெண்குரல். சீமான் எட்ஜ்வேரின் காரியதரிசி பேசுகிறேன். நாளை காலை திரு பாய்ரோவுக்கு கொடுத்துள்ள முன்பதிவினை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சீமான் இருக்கிறார். இதற்கு மன்னிக்க. எதிர்பாராத காரணங்களுக்காக நாளை பாரிஸ் நகரம் வரை அவர் சென்றாக வேண்டியுள்ளது. உங்களுக்கு வசதியாக இருந்தால் இன்று நண்பகல் 12:15 திரு பாய்ரோவை பார்க்க சீமான் எட்ஜ்வேர் நேரம் ஒதுக்கி தருகிறேன் என்கிறார். சில நிமிடங்களுக்கான முன்பதிவுதான் இது. சில நொடிகள் பாய்ரோவிடம் ஆலோசித்தேன். அதனால் என்ன, இன்று காலையே போய் வருவோம். இதை அப்படியே ரிசீவரில் சொன்னேன். நன்று என்றாள் காரியதரிசி குழப்பமே அற்ற அலுவலக குரலில். இன்று காலை 12:15 திரு பாய்ரோவுடன் சந்திப்பு என ஒருமுறை தெளிவுபடுத்தினாள். தொலைபேசி பேசினை முடித்து கொண்டாள்.